அதனால பார்லிமெண்ட்டை வந்து பிஜேபி வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாம் பழைய காலம் மாதிரி எல்லாம் நடத்தி செல்ல முடியாது. தான் வந்து ஒரு பெரிய இறைவனுடைய தூதுவன் என்று கூட சொல்லாமல் நானே இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா மேடைகள்லையும் பேசி அவர் பார்த்தா அந்த உருவம் அந்த மேக்கப்பு அப்படியே தான் ஒரு பெரிய ஒரு இயேசுநாதருக்கு மேக்கப் போட்டால் எப்படி வருமோ அது மாதிரி இவருக்கு தாடி அது இதெல்லாம் வச்சு. நாட்டினுடைய பிரதமர் மோடி உண்மையான கடவுளின் பிள்ளை சந்திரபாபு நாயுடு தான். கர்மா வச்சாரு பாருங்க ஆப்பு எங்க எந்த இடத்துல. இனிமேலுக்கு நீ வாலாட்ட முடியாது. 18வது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்குது. இதுல ஏற்கனவே 10 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்த பாரதிய ஜனதா இன்னைக்கு ரொம்ப பலவீனமா இருக்குது. அன்றைக்கு அவர் செல்லா காசாக இருந்திருக்கலாம் அரசியல்வாதியினுடைய பார்வைக்கு. ஆனா இன்னைக்கு இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய யார் கைகி நீட்டுகிறாரோ அவர் தான் பிரதமர். சரிப்பா, எனக்கு மோடி வேண்டாம், யோகி ஆதித்யநாத்தை பிரதமராக்குன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு முடிவெடுத்தால் அவர் தான் பிரதமர். எது எப்படி இருந்தாலும் சரிங்க, பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அமைக்கிறது உறுதி. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு அக்னீஸ்வரன் அவர்களும் டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு ஐயா அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முனைவர் காமாட்சி ஐயா, இன்றைய தினம் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருந்தார். இந்த நாட்டை இந்த 40 வழி நடத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இந்த சிக்னல் என்ன சொல்ல வருது ஐயா? சிக்னல் என்ன சொல்ல வருதுன்னா எந்த இதுல என்ன இருக்கு? இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு அமைப்பதற்கு கூட்டணி கட்சிகளோட தயவு கூடுதலாக தேவைப்படுது. இன்னும் சொல்லப்போனால் என்டிஏ அலையன்ஸில் உள்ள கட்சிகள்லாம் வந்து நம்ம நாடுறதை பார்க்குறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸில் இல்லை. அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் விடும்போது சந்தேகங்கள் எழுப்புவது இயல்பு தானே? இல்லை, அதாவது அப்படி பார்த்தோம்னா நமக்கு நாடாளுமன்றத்தில் வந்து 235 234 எம்பி இருக்கும். பழைய மாதிரி இல்லை, ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி தலைவர் வருவாரு. சரியா? ஆகையினால பார்லிமெண்ட்டை வந்து பிஜேபி வந்து அவ்வளோ ஈஸியா எல்லாம் பழைய காலம் மாதிரி எல்லாம் நடத்தி செல்ல முடியாது. சரிங்களா? பெரிய தகராறுல தான் முடியும். சரிங்களா? ஆகையினால இது பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னது வந்து இந்த மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு அதே மாதிரி இந்த 40 நமக்கு இருக்கிறதுனால தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவருடைய மறைமுகமான வார்த்தை. தமிழக முன்னேற்றத்திற்கு இந்த 40 எம்பிகளும் உறுதுணையாக இருப்பார்கள் அப்படிங்கிறதான். இப்போ ஆட்சி அமைப்பதற்கு நீங்க முற்படுவது போல ரொம்ப அதிகமான ஈடுபடுறீங்க போல பலரும் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. குறிப்பா டிஆர் பாலாவும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு முற்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பலரும் விமர்சிக்கிறாங்க, நீங்கள் இந்தியா கூட்டணி வந்து எதிர்கட்சி வரிசையில் தான் உட்கார வந்து உங்களுக்கு வந்து மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க, அதனால் நீங்கள் வந்து இப்போ எதிர்கட்சி அரசியல் உட்கார்றது தான் உங்களுக்கு சரி அப்படின்னு ஒரு கருத்து வைக்க போகிறாங்க. நீ எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி அமைக்கணும்னு சொன்னாக்க இன்னும் சில பேரை கூட்டணியில உள்ள சேர்த்துக்கிட்டு தான் ஆட்சி அமைக்க முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கான்னா இல்லை. நமக்கு இன்னும் வந்து தொகுதிகள் தேவை இருக்கு. சரியா? அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப அவங்கள கூப்பிட்டு நம்ம நிதிஷையோ சந்திரபாபு நாயுடையோ அல்லது நம்ம இவரையோ நம்ம கூப்பிடணும். இப்போ தற்போதைய அண்மை செய்தி பார்க்குறோம். பாஜக கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு அளிக்க நிதிஷ்குமார் சந்திரபாபு சில நிபந்தனைகள் விதிப்பதாக அண்மை செய்திகள் வந்து வந்த வண்ணமாக இருக்குது. குறிப்பாக அந்த நிபந்தனைகள் பார்த்தோம் அப்படின்னா 3 கேபினெட் மந்திரிகள் வந்து சந்திரபாபு நாயுடு தங்களுடைய கட்சிக்கு வந்து கேட்பதாகவும், மேலும் வந்து ஆந்திர மாநிலத்தினுடைய தலைநகராக வந்து அமராவதியை அறிவிக்க வேண்டும் என்பதாகவும், மேலும் போலாவரம் திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் வந்து வைக்கிறத பார்க்குறோம். இதே போல் நிதிஷ்குமார் அவர்களும் வந்து பல நிபந்தனை வைப்பதாகலாம் செய்திகள்லாம் வந்த வண்ணமாக இருந்துச்சு. ரயில்வே துறை போன்ற முக்கிய இலாக்காக்கள்லாம் வந்து அவரும் கேட்பதாகவும் வந்து வந்த வண்ணமாக இருக்குது. நேற்றைய தினம் இந்தியா கூட்டணி கூட நிதிஷ்குமாரை நாடியதாகவும்லாம் செய்தியெல்லாம் வந்துச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல நிதிஷ்குமார் ஏற்கனவே நம்ம ஆட்சியில வந்து காங்கிரஸ் ஆட்சியில வந்து அவரு அங்கம் வைத்தாரு. அப்ப அவரு ரயில்வே துறையிலையும் இருந்தாரு.
அவர் வந்து நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுல எல்லாம் ஒன்றும் அப்பலுக்கெல்லாம் இல்லை. ரெண்டாவது லஞ்ச லாவண்யத்துல எல்லாம் சிக்காத மனிதர் தான். அதுல வந்து நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் நிதிஷ் சார். ஆனா அதே சமயத்துல வந்து தான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு கேரக்டர். அதாவது தான் சொல்றத மத்தவங்க கேட்கணும். நீங்க இந்தியா கூட்டணியை விட்டு அவர் போறதுக்கு என்ன காரணம்? தனக்கு பிரதமர் பதவி இல்லைங்கிறதுக்காகவா? தனக்கு பிரதமர் பதவி இல்லைங்கிறது ஒரு காரணமும், ரெண்டாவது வந்து ராமர் கோயில் திறந்ததுனால எல்லாமே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி கோஷங்கள் வருது. அதனால நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இருக்கு. அதனால இப்பயே நம்ம அங்க துண்டு போட்டுருவோம்னு துண்டு போட்டதுதான். சோ அதனால அவரு சந்தர்ப்பவாதி. அந்த பீகார்ல அது எடுபட்டு இருக்கு இல்லையா? அவங்க தலைமையிலான கூட்டணிக்கு தானே வந்து பெருவாரியான இடங்கள்ல வந்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதான் சந்தர்ப்பவாத கூட்டணி. ரெண்டாவது வந்து இல்ல, மக்கள் தெளிவா தானே இருக்காங்க. மக்கள் இப்ப ஊபியில பாக்குறோம், மக்கள் எதிர்கட்சியான சமாஜ்வாதிக்கு தான் வந்து பெருவாரியான இடங்கள்ல வந்து கொடுத்துருக்காங்க. பாதிக்கும் மேற்பட்ட இடங்கள்ல மக்கள் தெளிவா தானே இருக்காங்க. மக்கள் தெளிவா இருக்கு. ஜெய் ஸ்ரீராம்ங்கிற கோஷம் வந்து அயோத்தியில இருந்து எழும்புதோ அந்த இடத்துல உழலையே வாக்கு. மத்திய பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல 9 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கு. 9 தானே ஜெயிச்சிருக்கு. கடந்த முறை ஸ்வீப் பிஜேபி, இந்த முறை 9 ஜெயிச்சிருக்கு. இங்க மத்திய பிரதேசத்துல என்ன, மத்திய பிரதேசம் போயிருக்கு. இது மாதிரி பல மாநிலங்கள்ல வந்து பெரிய அளவுல வெற்றி பெறலைனாலும் அவங்க மெஜாரிட்டியா வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது இந்தியா கூட்டணி, அதாவது 3:1:3ங்கிற ரேஷியோல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் மக்கள் மத்தியில வந்து செல்வாக்கு இருக்குதா, அல்லது இவர் வந்து மடைமாற்றம் பண்ணாரா பிரதமர்? தான் வந்து ஒரு பெரிய இறைவனுடைய தூதுவன் என்று கூட சொல்லாமல் நானே இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா மேடைகள்லையும் பேசி அவர் பார்த்தா அந்த உருவம், அந்த மேக்கப்பு, அப்படியேதான் ஒரு பெரிய ஒரு இயேசுநாதருக்கு மேக்கப் போட்டா எப்படி வருமோ அது மாதிரி இவருக்கு தாடி அது இதெல்லாம் வச்சு அதுல ஒரு தலையில ஒரு உருமா தொப்பி, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வடிவத்தை அமைச்சு அதெல்லாம் நிறைய ஒரு காசு செலவு பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பண்ணி மக்களை வந்து மடைமாற்றம் பண்ணாங்க. மக்கள் வந்து ரொம்ப ஏமாந்தவங்க, இன்னும் கல்வி அறிவு இல்லாத ஜனங்கள் நிறைய இருக்காங்க. கல்வி அறிவு இருக்கக்கூடிய ஜனங்கள் கூட அதை ஏத்துக்கிட்டு ஒண்ணும் வேண்டாம், தமிழ்நாட்டுல கல்வி அறிவு இல்லாத ஜனங்களா ஓட்டு போட்டா அவங்களுக்கு கல்வி அறிவு உள்ளவன் தான் போட்டிருக்கான். கல்வி அறிவு இல்லாதவன் போட்டதெல்லாம் வந்து திமுக தேர்தலில் கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்றாங்க பல மாநிலங்கள்ல, உத்தரப்பிரதேசம் உட்பட்ட. இப்போ ஒரு 5 வருடங்கள்ல வந்து கல்வி அறிவு வந்துருமா அப்படின்னு பார்க்க முடியாதுல்ல சார். வாழ்வாதார பிரச்சனைகள், அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து முன்னிலை ஆயிருக்கும்ல சார். அப்படி பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச இதுல நம்ம பீகார்ல எல்லாம் வந்து வேலை வாய்ப்பு அங்க ஒரு புடலங்காயும் இல்ல, வேலை வாய்ப்பே இல்ல. பூரா பேர்ல இந்தியால தமிழ்நாட்டுலதான் வந்து பொழப்பு நடத்தி சொன்னாரு சார் ராகுல் காந்தி. மத்திய பிரதேச இந்துத்துவா லேபரேட்டரின்னு அவரே சொன்னாரு சார். என்ன சொல்றீங்க? மத்திய பிரதேசம் ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், பீகார் ஆகட்டும், எல்லாமே எங்க இருக்கான்? எல்லாம் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இங்கதான் வேலை பார்க்கறான். அதிகமான ஆட்கள் இருக்கிறது வந்து தமிழ்நாடு, செகண்ட் வந்து கர்நாடகா, தேர்டு வந்து கேரளா. சரி, இந்த 3 மாநிலங்கள் அடுத்த ஆந்திரா. அதாவது இங்க வந்து எப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் லேபருங்கிற மாதிரி மெத்தட்ல இங்க இருக்கான். கேரளாலையும் லேபர் மெத்தடு. பட் ஆனா ஆந்திரால மட்டும் சாப்ட்வேர் தொழில் பண்ணக்கூடிய போது ஆந்திரால இருக்கான். அதே மாதிரி கர்நாடகால 50% சாப்ட்வேர் தொழில இருக்கான், 50% வந்து லேபரா இருக்கான். இன்னைக்கு த்ரூஅவுட் இந்தியால பிற மாநிலங்கள்ல இருக்கும் போற இங்கதான் இருக்கான். ஓட்டு போடுறதுக்காக ரயிலா எல்லா பேரும் ஏறி போனாங்களே வித்தவுட் டிக்கெட்ல, எல்லா பேரும் வித்தவுட் தான், எவனும் டிக்கெட் எடுத்து போல. இல்ல ரயில்வே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இங்க இருந்து ஓட்டு போட பீகாருக்கோ ராஜஸ்தானுக்கோ யாரு வந்தாலும் யாருக்கிட்டே டிக்கெட்டை பத்தி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லித்தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து தான் எல்லா பேரும் போய் ஓட்டையும் போட்டுட்டு வித்தவுட்லயே வந்து சேர்ந்தானுங்க. சரி, என்னத்துக்கு இவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்டட் ஓட்டு போடுறதுக்கு இங்க இருந்து 500 ரூபா 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போக. சோ இதெல்லாம் நடந்துச்சு. அதனால இது வந்து நமக்கு வந்து இப்ப வந்து பண்ணது வந்து மோடி வந்து மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட போறாரு. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் தான் பிரதமரா வரப்போறாரு. இந்தியா கூட்டணி நீங்க இப்படி உறுதியா சொல்றீங்க, ஆனா காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள்லாம் வந்து நீங்க எல்லாம் முடிவு செய்யாதீங்க, அங்க பல சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு, இடியாப்ப சிக்கல் கூட இருக்கட்டும், ஆனா மோடி எல்லாத்தையுமே சுட்டரிச்சிருவான்.
பதவி இல்லாட்டி எப்படி சார்? பதவி எப்படி இல்லாம இருக்கும்? எப்படி இப்ப கூட்டணி கட்சிகளோட தயவுகளை தானே வந்து இருக்க முடியும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இந்த ஆளு இப்ப பதவி ஏத்துப்பான். பதவி 10 நாளோ 15 நாளோ டைம் கொடுப்பாங்க, பதவி ஏத்துப்பான். சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி, லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஸோ எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா அவர்கிட்ட போய் மண்டி போட்டுருவானுங்க. இந்த எல்லாமே தர்றேன் பாரு, நிதிஷ் என்ன கேக்குற தர்றேன், சந்திரபாபு நாயுடு என்ன கேக்குற தர்றேன் அப்படின்னு அந்த பிரைம் மினிஸ்டர் பதவி தவிர எல்லா, அதாவது உள்துறையும் தர மாட்டான். உள்துறை இந்த 2 தவிர எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நான் கொடுத்துறேன்னு சொல்லி உள்ள வச்சுக்குவான். உள்ள வச்சுட்டு மாப்பிள்ள வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டை கழட்டி வச்சுட்டு உள்ள வச்சு கும்முன்னு குமுத்திட்டு சட்டையை போட்டுட்டு வெளியில போடான்றேன். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் முனைவர் ஐயா. இப்போ அக்னீஸ்வரன் சார், இப்போ நீங்க எப்படி இந்த சுச்சுவேஷன்ஸை பாக்குறீங்க? யாரும் எதிர்பாராத இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. பாரதிய ஜனதா தனிப்பெரும் கட்சியாக ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தாலுமே அவங்க சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கும் தான் வந்து எக்ஸிட் போலில் கூட வந்துச்சு. அதெல்லாம் பொய்ப்பிக்கும் விதமாக வந்து மக்கள் வேறு விதமான தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கிறத பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் பிரதமராக மோடி வருவாரா, அல்லது வேறு யாரையேனும் பிரதமராக நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட முதற்கட்ட பார்வை. 18வது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்குது. இதுல ஏற்கனவே 10 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்த பாரதிய ஜனதா இன்னைக்கு ரொம்ப பலவீனமா இருக்குது. அவங்க சொல்லிட்டு இருந்தது 400ன்னு சொன்னாங்க, ஆனா 240 தான் அவங்க வாங்கினது. இன்னைக்கு கூட்டணி ஆட்சி தான் மத்தியில அமைய போகுது. இதே நேரத்துல இன்றைக்கு துணை பிரதமராக கூடிய அளவிற்கு திரு சந்திரபாபு நாயுடு களத்துல நிக்கிறார். இதுதான் இயற்கையின் நியதி. நீங்கள் கடவுளின் பிள்ளைன்னு சொன்னாரு நாட்டினுடைய பிரதமர் மோடி. உண்மையான கடவுளின் பிள்ளை சந்திரபாபு நாயுடு தான். கர்மா வச்சாரு பாருங்க யாப்பு, எந்த இடத்துல. இனிமேலுக்கு நீ வாலாட்ட முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தை துவம்சமா நினைக்க முடியாது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 5 பேர் வெளியில வந்து பேட்டி கொடுத்தாங்களே, இனிமேலுக்கு அதெல்லாம் நடக்காது. இது ஒண்ணு. அடுத்து, இவ்வளவு வாய்ப்பு கிடைச்சது 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு காங்கிரஸ் ஒரு 100க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றதற்கு பிறகு அவங்க எப்படி ஆட்சி அமைக்கிறது அதை வந்து அவங்க தட்டி போகுமா? இப்போ இருதலை கொல்லி மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் யாரு வேண்டுமானாலும் ஆட்சி அமைக்கலாம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கலாம். எப்படி தெரியுமா? சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளித்தால் ஆட்சி இந்தியா கூட்டணி தான். ஏன் இது நடக்காதா? ஏன் நடக்குமா? அந்த கேள்வியே வேண்டாம். 2018ல இதே பாரதிய ஜனதா அரசாங்கத்தை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு? சந்திரபாபு நாயுடு. அதுல தோல்விட்டார், அது வேறு விஷயம். அதற்கு பிறகு விலகி நின்றார், திரும்ப வந்து கூட்டணி வைத்தார், அது வேற. இன்னைக்கு பவன்குமாரும் சந்திரபாபு நாயுடும் சேர்ந்து அங்க ஆட்சி அமைக்க போறாங்க. எங்க? ஆந்திராவில. முழுசா வந்து சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருந்தாலும் அவர்கள் சேர்ந்த கூட்டணியை தான் இன்னைக்கு அங்க இருக்கும் ஆந்திராவில. அதே மாதிரி மத்தியில யாரு ஆட்சி அமைக்க போகிறாருன்னு ஆயாராம் காயாராம் இனிமேல் தான் நடக்க போகுது. ஓஹோ, அப்போ உறுதியா சொல்ல முடியாதுன்றீங்களா? பிரதமர் மோடி தான், அவர் என்டிஏ அலையன்ஸ் தான் வந்து ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற ஒரு கிளியர் கட் இப்ப இன்னும் வரைக்கும் தெளிவாகலன்னு சொல்றீங்க. இப்படி சொல்றேனே, ஒரு கட்சியை ஆட்சி அமைக்கணும்னா 272 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவை. பாஜக எத்தனை இருக்கு? 240. எதை வச்சு எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? அப்ப தனிப்பெரும் கட்சி நாட்டை ஆளாது, அது ரிஜெக்டட், முடிஞ்சு போச்சு. அடுத்து கூட்டணி கட்சி. அந்த கூட்டணி கட்சி தேர்தலை சந்திக்கிறது தான் கூட்டணி. ஆட்சி அதிகாரத்துக்கு கூட்டணி கிடையாது. அங்க அதிகார பகிர்வு தான் நடக்கும். எனக்கு இந்த துறை கூட, உனக்கு அந்த துறை வச்சுக்கோ, இப்படிதான். இப்போ நிதிஷ்குமார் அவர்களும் இந்திய நாட்டினுடைய புதிதாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஆந்திராவினுடைய முதலமைச்சரும் சந்திரபாபு நாயுடும் என்ன நினைக்கிறாங்களோ, அவர் ராகுல் காந்தியை கை நீட்டினால் ராகுல் காந்தி தான் நாட்டின் பிரதமர். அவர் நரேந்திர மோடியை கை காட்டினா இவங்க 2 பேரும், அவர் தான் நரேந்திர மோடி தான் நாட்டினுடைய பிரதமர். இது நடப்பதற்கு எல்லா விதமான வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
நாளையில இருந்து அது நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே கேள்வி என்னன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்களோ நிதிஷ் அவர்களோ பிரதமராக நரேந்திர மோடி அவர்களே முன்மொழிவார்களா, அவர்கள் தலைமையின் கீழ் இவர்கள் வந்து செயல்படுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து விமர்சனம் வைக்கப்படுது. மனம் ஒரு குரங்கு சார், எப்ப வேணாலும் மாத்தி மாத்தி முடிவெடுக்கும் சார். ஆகையினால அதை விட அரசியல் சார், அரசியல்னால என்ன சார், சந்தர்ப்பங்களின் விளையாட்டு. எந்த சந்திரபாபு நாயுடுவை நீங்க கைது பண்ணி ஆந்திராவில சிறைச்சாலையில போட்டீங்களோ அன்றைக்கு அவர் செல்லா காசாக இருந்திருக்கலாம் அரசியல்வாதியினுடைய பார்வைக்கு. ஆனா இன்னைக்கு இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய யார் கைகி நீட்டுகிறாரோ அவர் தான் பிரதமர். சரிப்பா, எனக்கு மோடி வேணாம், யோகி ஆதித்யநாத்தை பிரதமராக்குன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு முடிவெடுத்தால் அவர் தான் பிரதமர். யார் மாற்ற முடியும்? இல்ல அமித்ஷா இருக்கட்டும், இல்ல அமித்ஷாவும் வேணாம் மோடியும் வேணாம், ஜேபி நட்டா தானே கட்சிக்கு தலைவர், ஜேபி நட்டாவை கொண்டு வந்து பிரதமராக்குங்கன்னா நடக்கலாம். அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கிற போதே ஒரு தமிழராக பிறந்த ஐயா ஏபிஜே அப்துல் கலாமை இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கியதற்கு முழு முதற் காரணம் சந்திரபாபு நாயுடு அவர்கள். அதற்கு என்றைக்குமா நாம் தமிழர்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு பிரதமராகவே ஆக முடியாது, ஜனாதிபதி ஆக்கிவிட்டதுக்கு முன்மொழிந்தவர் சந்திரபாபு நாயுடு. இவைகள் எல்லாம் கடந்த கால வரலாறு. இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்தா இனிமேலுக்கு தான் உண்மையான அரசியல் வேட்டையாடுதல் நாளையில் இருந்து நடக்கும். அதுல யார் பலிகாடாகி போறாங்க, யார் வந்து அம்பு போய் சரியா பாய போகுதுன்றத நாளைக்கு தான் தெரியும். சந்திரபாபு நாயுடு இவர் என்ன சொல்ற, சரத்பவார் என்ன சொல்றாரு, திரு TR பாலு என்ன சொல்றாரு, நாங்கள் தான் உறுதியாக ஆட்சி அமைப்போம். ரைட்டு, ஆட்சி அமைப்போம்னு என்ன காரணம்? சந்திரபாபு நாயுடு குறிவிக்கிறாங்க. அதுக்கு இங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் வேட்டையாடுதல். இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க பாஜக, இல்லை எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளராக சந்திரபாபு நாயுடு வைக்கிறோம் அப்படின்றாங்க. இதே சந்திரபாபு நாயுடு தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார். எந்த முடிவை, அரசியல் சந்தர்ப்பங்களை விளையாட்டி எப்ப வேணாலும் எடுக்கலாம். நாட்டு நலன், அதை விட அவர்கள் வெற்றி பெற வைத்த மாநில நலன், இதை ரெண்டையும் பார்ப்பாங்க அப்படின்ற பார்வை எனக்கு இருக்கு. இதே 8 மாதங்களுக்கு முன்னதாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிரதமரை சந்திக்க முற்பட்டதாகவும், சந்திப்பை கூட அவர் சந்திக்க கூட முடியல பிரதமரை அப்படின்னு சொல்லியும் பல செய்திகள் வந்தது. சார், தென்னை மரத்துல கீமட்டைய பார்த்து மேமட்டை சிரிக்குமா, ஆனா மேல்மட்டை இருக்குல்ல, இந்த மேல்மட்டையும் ஒரு நாள் கீழ்மட்டையாக மாறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அரசியல்ல யாரு அதிகாரத்துக்கு வருவாங்க, யார் வந்து அதிகாரத்தை இழந்துருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. மக்கள் தான் இறைவனின் பிள்ளைகள். பிரதமர் இறைவனின் பிள்ளை இல்லை. இறைவனின் பிள்ளையாக இருந்தால் நீங்க ராமர் கோயில திறந்ததுல இருந்தே அங்க நீங்க ஏறத்தாழ 70 நாடாளுமன்ற உறுப்பினரை இழந்திருக்கிறீங்க. மக்கள் உங்களை நம்பல. புல்பூர் தொகுதி நேரு பண்டிதர் நின்ற தொகுதி, 25 ஆண்டு காலம் பாஜக வெற்றி பெற்ற தொகுதி. இடைத்தேர்தல்ல பாஜக தோத்துருச்சு உத்தரப்பிரதேசல புல்பர் தொகுதியில. ஆனா ஆளுகிற கட்சி அங்க பாஜக, ஆளுங்கட்சி பாஜக இருக்கிற போதே இடைத்தேர்தல் புல்பூர் தொகுதியில பாஜக தோத்துருச்சுன்னா அங்கேயே புரிஞ்சுக்கிற வேண்டாம். சரி, ஓகே. முனைவர் காமாட்சி ஐயா சார் சொல்வது போல வலு சேர்க்கும் விதமாக இன்றைய தினம் காலையில் கூட பிரஸ் மீட் வச்சுருந்தாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். அதில் தெளிவாக சொல்கிறார், நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் தான் வந்து நாங்கள் நீடிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தார். அது சொல்லி பல விஷயங்கள் அவர் மேற்கோள் காட்டினது தான் இப்போ ஹைலைட்டாக பேசப்படுது நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அவர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு அதை வந்து இங்கே நிலைநாட்டப்பட வேண்டும், அப்போ தான் ஜனநாயகம் வந்து நிலைநாட்டப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் மேற்கோள் காட்டுறாரு. இன்னொரு விஷயமா அவர் சொல்கிறாரு, அதாவது தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து சிறைப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் மேற்கோள் காட்டுறாரு. இப்போ நம்ம அதுக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா, டெல்லி முதல்வர் அவர்கள் தற்போது சிறையில் இருக்கிறாரு, ஹேமந்த் சோரன் அவர்கள் சிறையில் இருக்கிறாரு, துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா அவர்களும் வந்து இப்போ சிறையில் இருக்கிறத பார்க்குறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னும் அவர் வந்து இலாக்கா, அதாவது இப்போ அவர் எம்எல்ஏவாக இருக்கார், அவரும் இப்போ சிறையில் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து அவர் கருத்தில் கொண்டு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு அப்படின்னா இதில் பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும்ல, அது என்ன எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அது வந்து அவர் சொல்றது அதான், அந்த மாதிரி ஈடியை வச்சு மிரட்டுறதோ வைக்கிறதோ, சிபிஐ வச்சு மிரட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவர் வந்து நேர்மையா. ஏன்னா அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டு பெயில் கூட அவர் கிடைக்கல, அவரை சிறையில் அடைச்சு பெயில் கொடுக்கல. ரெண்டாவது அவர் கட்டியிருந்த வீட்டை புல்டோசரை வச்சு கம்ப்ளீட்டா இடிச்சு தரைமட்டமாக்கினான்.
முந்தைய இப்ப அரசு இருக்கே, அந்த அரசு வந்து அவ்வளவு வேலையெல்லாம் செஞ்சா என்னன்னா புறம்போக்குல வீடு கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் பண்ணுனான். இன்னும் சொல்ல போனா சட்டமன்றத்திலேயே வந்து திருமதி ரோஜா அவர்கள் வந்து எம்எல்ஏவா இருக்கும்போதே வானளாவிய அதிகாரம் தனக்கு இருக்கிற மாதிரி அவரை போடாவாடானெல்லாம் பேச்சு. போடாவாடான்னு ஒரு கொஞ்சம் கூட வயது வித்தியாசம் இல்லாம அவ்வளவு மரியாதை குறைவா அந்த பொண்ணு பேசுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ்வளவு பேச்சையும் வாங்கிட்டு அவர் சட்டமன்றத்துல இவ்வளவு எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போதே அந்த நிலை. சோ அப்படி வந்தவருக்கு அவருக்கு அப்பதான் தெரியும் என்ன எதுக்காக நம்மளை ஜெயில அடைச்சான், எதுக்காக பண்ணா வச்சாங்கிறதெல்லாம் அவருக்கு எல்லாமே புரியும். ரெண்டாவது சந்திரபாபு நாயுடு வந்து சாதாரணமான ஆள் இல்லை. ஏன்னா மிகப்பெரிய ஆளுமைன்னு சொல்லக்கூடிய என்டிஆர் அவருடைய மாமனார் என்டி ராமாராவ் அவரு ஆட்சியில அங்க வைத்துக்கிட்டு அங்கேயே ஆட்சியில இருக்கும் போதே மாமனாரையே கவிழ்த்திட்டு அவர் ஆட்சியை கைப்பற்றினவர். அப்படி ஆட்சியை கைப்பற்றி அவரு ஆட்சிக்கு பண்ணாரு. அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலே அவரே ஜெயிச்சு வந்து முதலமைச்சர் ஆனாரு. பல ரெக்கார்டு இருக்கு அவர் சந்திரபாபு நாயுடுக்கு. எனக்கு அவருக்கு சிறு வயது, எனக்கு சிறு வயதுன்னா கிட்டத்தட்ட நாங்கெல்லாம் ஒரு 20-22 வயசு, அந்த 25 பிலோ 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே 2 பேரும் பழகிருக்கோம். சோ ஆகையினால அன்றைக்கு இருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய திறமை எப்படிப்பட்டது வந்து மேற்கோள் காட்டிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதையும் சொல்றாரு கூடுதலாக. அதாவது இந்த நெருக்கடியெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன், நான் அனுபவசாலி, அதனால தான் நான் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து நான் தொடர்றேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் போடுறாரு. இல்ல, அதாவது காரணம் என்னன்னா என்டிஏ கூட்டணியில இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து இப்ப அந்த கூட்டணியை வச்சு இப்ப ஆந்திரால வந்து அவர் தனி மெஜாரிட்டியா ஜெயிச்சு வந்துட்டாரு. ஜெயிச்சு வந்த உடனே நம்ம வந்து அவங்கள காலவாரி விட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காரு. ஆனா அங்க ஆந்திரா மக்கள் வந்து வேற மாதிரிதான் முடிவு எடுப்பாங்க. ஏன்னா நரேந்திர மோடிக்கு அவங்க யாரும் சப்போர்ட் கிடையாது லோக்கல்ல. இப்ப பவன் கல்யாணே வந்து அவருக்கு சப்போர்ட் கிடையாது, யாருக்கு பிஜேபிக்கு சப்போர்ட் கிடையாது. ஆனா அந்த கூட்டணியில அவங்க நின்றாங்க. அதனால பவன் கல்யாணுடைய கை ஓங்கி தான் இருக்கும் ஆந்திராவை பொறுத்த மட்டும். ரெண்டாவது வந்து ஆந்திரா மக்கள் வந்து எப்பயுமே எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க, அவங்க ஆலோசனை பண்ணி தான் எடுப்பாங்க. ஆனா இப்ப ஐயா சொன்னாங்க இந்த மாதிரி அவரை தான் வந்து என்டிஏக்கு வந்து பொறுப்பாளரா பண்றாங்கன்னு. அவர் ஏற்கனவே இருந்தவர் தான், வாஜ்பாய் ஆட்சி காலத்திலே அவர் தான் பொறுப்பாளர். அதனால அந்த காலத்திலே இவரை தான் தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு சவுத் இந்தியன் இருக்கணுங்கிறதுக்காக இவரை தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு இவரை வச்சுதான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ எது எப்படி இருந்தாலும் சரிங்க, பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அமைக்கிறது உறுதி. அதுல நம்ம வந்து கூட்டணி அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காம செய்யறதுக்கு இந்தியா கூட்டணி முயற்சிக்கணும். இந்தியா கூட்டணி லேசா இல்ல, இப்ப கடுமையான உழைப்பு வைக்கணும். சும்மா கூடி பேசிட்டு அறிக்கை விட்டுட்டு நடக்க மாட்டாதவன் நல்ல வீட்டுல பொண்ணு கட்டினான்னு ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழி மாதிரி எல்லாம் மைக்ல பிரஸ்ல பேசி மைக்ல பேசிட்டு போனா காரியம் ஆகாது. களத்துல குதிக்கணும். களத்துல குதிச்சு தேவையான ஆட்களை எல்லாம் கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்து நமக்கு அதிகமான ஆட்கள் ஒன்றும் தேவையில்லையே, கொஞ்சம் தானே வேண்டி இருக்கு. இப்போ 234 இடங்கள்ல வந்து இந்தியா கூட்டணி வந்து அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகள் வந்து தேவைப்படுது இல்ல? 40 தேவைப்படுது. இந்த 40 தொகுதியை வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணுனா நடக்கும். இது இப்ப ராகுல் வந்து முயற்சி பண்ணார்னா ராகுலை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்ங்கிற எண்ணம் முத்திர குத்தப்பட்டு இருக்கு. அதே மாதிரி மற்ற இப்ப நம்மளுடைய ஸ்டாலின் அவர் இருக்காரு. ஸ்டாலின் வந்து வெரி க்ளோஸ் டு சந்திரபாபு நாயுடு. சோ அதனால அவர் சந்திரபாபு நாயுடு பேசலாம். நிதிஷ்குமார்கிட்டையும் பேசுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. இந்த மாதிரி இவங்கள்ட்டையும் அதே மாதிரி அங்க ஒரு 2 தொகுதி இருக்கு, நம்ம இவருடைய பையன்கிட்ட ஒரு 5 தொகுதி இருக்கு. இதுகளை கொண்டுட்டு வந்துட்டாலே நமக்கு போதும். ஆனா நம்ம இதுல இந்த கண்டிஷன்ங்கிற வியாபாரமே வராது. ஏன்னா என்னன்னா எந்தெந்த மாநிலத்துக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை பூரா அட்டவணை போட்டு செஞ்சிருவாங்க. ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா இன்னும் ஃபெடரலிசம் வந்து பாதுகாக்கப்படும், இன்னும் ஜனநாயகம் வந்து மேலோங்கி நிற்கும்ன்றீங்க. ஜனநாயக நாடு இந்தியாங்கிறத நிரூபிச்சிருவோம். ஓகே திரு அக்னீஸ்வரன் சார், இப்போ ஒருவேளை இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெடரலிசம் வந்து பாதுகாக்கப்படும், ஜனநாயகம் வந்து ஓங்கி ஒழிக்கும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து இது வந்து பல பிட்டு துணியாக வந்து தச்ச துணியாக இருக்குது. இது அங்கே பார்த்தீங்கன்னா பிஜேபி 240, ஒரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் 2 பேரும் ஆதரவு கொடுத்தா போதும்,
அங்கே வந்து அமைகிற மாதிரி இருக்குது ஆட்சி. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் மேற்கோள் காட்டுறாங்க. அப்படியே ஒரு ஆட்சி அமைஞ்சாலும் வந்து 5 ஆண்டுகள் கச்சிதமாக அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சிக்கல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் மேற்கோள் காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது பாரதிய ஜனதா இந்தியாவில் ஆட்சிக்கு வந்தது 182 நாடாளுமன்ற உறுப்பினர்களோட அடல் பிகாரி வாஜ்பாய் வந்தார். அப்ப 23 கட்சிகள் இருந்தன. குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு திட்டத்தை வச்சிருந்தும் 13 நாள்ல ஆட்சி கவிழ்ந்துச்சு. 13 மாசம் இருந்துச்சு. அப்புறம் 5 வருஷம் ஓடுச்சு. அப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னு வருகிற போது அது நரேந்திர மோடி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்டிஏவாக இருந்தாலும் சரி, இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் சரி, கூட்டணி ஆட்சி என்பது ஒரு குளறுபடியான ஆட்சி. ஆக மெஜாரிட்டிக்கு இந்தியாவில் வழி இல்லை. அதை தெளிவுபடுத்திக்கணும். கடந்த 5 ஆண்டுகளுக்கு இந்திய நாட்டில் மெஜாரிட்டி இந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்கும். 2019 303 நாடாளுமன்ற உறுப்பினர்களோட பெரும் தனிப்பெரும்பான்மையோடு அதிகாரத்தை அதிகமாக எடுத்து நடைமுறைப்படுத்திய பாஜக இப்பொழுது கூனி குறுகி நிற்கிறது. இதுதான் காங்கிரசுக்கும் நடக்கும். இது 1. 2, அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறதுக்கு 2 பேருக்கும் முழு அதிகாரம் கிடையாது. அப்ப திருத்தணும் சொன்னா கூட்டணி மந்திரி சபையில, கூட்டணி கட்சி தான் இப்ப மந்திரி சபை அமைக்க போறாங்க, அந்த மந்திரி சபையில அரசியல் அழுத்தங்கள் இருக்கும். அவங்க இதை கொண்டு வரக்கூடாதுன்னா கொண்டு வரக்கூடாது. சேது சமுத்திர திட்டம் கொண்டு வந்தது எதற்காக? அப்போ திமுக மத்திய அரசுல வலுவா இருந்துச்சு. அது அவங்க போனதுக்கு பிறகு சேது சமுத்திர திட்டம் இன்னும் கிடப்பிலதான் இருக்குது. அது மாதிரி தான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சேது சமுத்திர திட்டம் சொன்னேன். அது மாதிரி தான் இப்பயே பாருங்க, திரு சந்திரபாபு நாயுடு மாநிலத்துக்கு தேவையானதை கோரிக்கை வைக்கிறார். எனக்கு அமராவதி தலைநகரம் மாத்த போறேன் கூடு. சோ இந்த டிமாண்ட் இருக்கு பாருங்க, இது எல்லாம் மாநில கட்சிகளுடைய தரத்தை உயர்த்தி மாநில கட்சிகளுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கிறது. இதுதான் நான் விரும்பிய இந்தியா. மாநில கட்சிகள் தங்களுடைய வலிமையை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நான் பாக்குறேன். அதுதான் இனிமேலுக்கு நடக்கும். நீங்க இந்தியா முழுவதும் பாஜக ஆட்சியில இருந்து இது இருந்தாலும், கட்சி ஆட்சி நடத்தி இருந்தாலும், இனிமேலுக்கு அது பாச்சா பழிக்காது. அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் திமுகவை நம்பிதான் 40க்கு 40. அது மாதிரிதான் இன்னைக்கு 240 எடுத்த நரேந்திர மோடி ராத்திரி பகலாக அவருக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கும். நான் முன்னாடி மாதிரி இப்படி போக முடியாதே, செய்ய முடியாதே. சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன முடிவெடுப்பாரோ? 2001 2024 இந்த கடந்த இந்த மே மாதம் வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் மெஜாரிட்டி தான் வந்து ஒரு உச்சபட்ச பதவியில் இருந்திருக்காரு. மாநிலமாக இருந்தாலும் இனிமேல் தான் அவருக்கு இருக்கிறது பிரச்சனை. எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டதுக்கு பிறகுதான் அவர் முடிவெடுக்க வேண்டியது வரும். இது ஜனநாயகத்துக்கு நல்லது. ஒரு மாநிலத்துக்குரிய அந்தஸ்தை கடந்த 10 ஆண்டு காலமாக அதை குழி தோண்டி புதைச்ச பாஜகவுக்கு மக்கள் சவுக்கடி கொடுத்திருக்கிறார்கள். அது வந்து ஜனநாயக நாடுன்ற நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்றது இப்படி உள்வாங்கிக்கிறேன். இப்ப மீண்டும் பிரதமரா ஒரு வேலைக்கு இப்ப பிரதமரா மீண்டும் மோடியே பதவி ஏற்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல ஜனநாயகம் ஓரளவு நிலைநாட்டப்படும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அது பேரளவுக்கு தான் இருக்கும். இப்ப அதைத்தான் சார் இப்ப சொல்றேன் சார். குதிரை என்ற ஒன்று இருந்தால் அதற்கு கடிவாளம் என்ற ஒன்று இருக்கும்ல. குதிரைக்கு கடிவாளம் போடாமல் 10 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டுச்சு அந்த குதிரை. இப்ப கடிவாளம் போட்டுருச்சு, மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போட்டாச்சு, தார்குச்சி வச்சு ரெண்டு அடி அடிச்சா அது மாதிரி தான் அடிப்பதற்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் தயாராக இருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும், ஒன்னு தெற்க இன்னொன்னு வடக்க, இந்தியா முழுவதும் அதுதான் நடக்கும். அதையும் மீறி இந்தியா கூட்டணி வந்தால் இந்தியாவிற்கே நல்லது என்று நான் நினைக்கின்றேன். ஓகே சார், இறுதியான ஒரே ஒரு கேள்வி முன் வச்சிடுறேன். பலரும் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணிக்கு வந்து மக்கள் வந்து எதிர்க்கட்சி வரிசையில் தான் உட்காருவதற்கான வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. நீங்க அதை ஏற்கிறீங்களா, எப்படி பாக்குறீங்க? சார், மக்கள் வாக்களிச்சது உண்மை. ஆனா பெரும்பான்மை வேணும்ல. மக்கள் பெரும்பான்மையை வாக்களிக்கலையே. அப்போ அரசியல் கட்சியினுடைய கன்சென்ட் என்று சொல்லுவார்கள், அவங்க எடுக்கக்கூடிய ஒத்த முடிவுதான், ஒத்திசைவை தரக்கூடிய முடிவுதான்
ஆட்சி அமைப்பாங்க. அது யார் என்பதை இன்னும் 2-3 நாள்ல தெரியும். ஓகே, முனைவர் காமாட்சி நிறைவான கருத்தை உங்களை பதிவு செய்யுங்க. இப்போ மீண்டும் ஒருவேளை பிரதமராக மோடி அவர்கள் பதவி ஏற்கிறார் என்றால் ஜனநாயகம் என்பது ஓரளவு பாதுகாக்கப்படுமா? ஏன்னா அவரும் வந்து கூட்டணி கட்சிகளோட தயவுல தான் வந்து ஆட்சியில் செய்ய போறாரு அடுத்த 5 ஆண்டுகளில். ஓரளவாவது இப்போ கடந்த 10 ஆண்டுகளை போல இல்லாமல் இப்போ ஓரளவு ஜனநாயகமும் ஃபெடரலிசம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிறைவான பார்வை. இல்ல அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கசப்பான மருந்தை கொடுப்பாங்க, அப்படியே கொஞ்சோண்டு ஆன்னு சொல்லுன்னு சொல்லி கொஞ்சம் சர்க்கரையை தூக்கி வாய்க்குள்ள போடுவானுங்க. அது மாதிரி இந்த ஆள் வந்து ஏதாவது மக்களுக்கு இப்ப நிதிஷ் கேட்கிறாரு, சந்திரபாபு நாயுடு கேட்கிறாருன்னா செய்வாரு. செஞ்சுட்டு அதை எந்த மாதிரி எல்லாம் முடக்கணுமோ அந்த வேலையும் பண்ணுவார். அப்போ காலகாலமா மத்திய தேசிய கட்சிகள் இந்த இந்தி திணிப்பு, இந்த மாநிலத்தை நசுக்கிறது எப்பவுமே இருக்குன்றீங்களா? கண்டிப்பா. இப்ப நிதிஷை பொறுத்த மட்டும் இந்தி திணிப்புக்கு ஆதரவான ஆள். பொதுவாவே வந்து இந்த மோடியை பொறுத்த மட்டிலும் கடுமையான விஷத்தையோ அல்லது கடுமையான கசப்பான உணவையோ கொடுத்துட்டு அதோட கொஞ்சம் வாய் கசக்காம இருக்கிறதுக்கு சர்க்கரையை வாயில போடுற மாதிரி தான் இப்ப நிதிஷையும் சந்திரபாபு நாயுடு ஏமாத்துவாங்க. அவங்க வந்து ஒரு எதையுமே செய்ய மாட்டாங்க. இல்ல சார், பிரதமரும் வந்து முதல்வராக இருந்தவர், அவருக்கும் தெரியும் நம்ம ஒரு மாநிலத்துல என்னென்ன டிஃபிகல்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்ட்டு. தெரியும்னு சொன்னாக்க 10 ஆண்டு காலமா தமிழ்நாட்டுக்கு என்னத்தை புடுங்கினாரு, என்னத்தை நட்டாரு, என்ன யார் புடுங்கினாரு நட்டாரு? தமிழ்நாட்டுல வந்து கோடிகள் வந்து நாங்க நிதி தந்திருக்கோம். 10 லட்சம் கோடி என்ன கழட்டி இருக்காரு? 10 லட்சம் கோடி இவர் கழட்டினது என்னன்னு கணக்கு போற போக்குல சொல்லிட்டு போனா போதுமா? நான் ரோட போட்டேன், ரோடு போட்டதுல 11,50,000 லட்சம் கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழல் பெருசாலியே திரும்ப மக்கள் தேர்ந்தெடுத்தா இன்னும் ஊழல் அதிகமாகுமே தவிர ஊழல் குறையாது. ஏற்கனவே இந்த ஆளு சீஃப் பிரைம் மினிஸ்டர் வந்தா மறுபடியும் அந்த இதுல எல்லாம் வந்தானே சிஏஜி அறிக்கை இல்ல ஆடிட்டர் எல்லாம் அவங்க எல்லாம் எங்க காணாம போயிட்டான். நிறைய பேர் உயிரோட இல்லைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா வந்து ஏற்கனவே குஜராத்ல இருக்கும்போது IPS IAS ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி எல்லாம் பண்ணதாக தகவல் இருக்கு. கேஸ் இன்னும் பெண்டிங்ல. எண்ணிக்கையின் போது கூட 150 கலெக்டருக்கு வந்து அமித்ஷா அவர்கள் போன் போட்டு மிரட்டல் விடுத்ததாகவும் வாக்கு எண்ணிக்கையை வந்து ஸ்லோ பண்ணுங்க அப்படின்றதுக்காகவும் ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு. காங்கிரஸ் தலைவர்கள் அது மேற்கோள் காட்டினாங்க. உண்மைதான், அதெல்லாம் பண்ணுவார். இருந்தாலும் அமித்ஷா மேல இருக்கு என்கவுண்டர் வழக்கு இருக்கு. சோ ஆகையினால வந்து இதெல்லாம் வந்து சரி, நம்ம கண்ணியமான வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துவோம். ஆனா அவர் அப்படிப்பட்ட நபர்னு சொல்றதுக்கு தான் அதை சொன்ன, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது முரட்டு குணம் படைத்தவர். எதையும் வந்து தன்னுடைய அதிகாரத்தால் ரவுடிசத்தால் சாதிக்க முடியும்னு 2 பேருமே அண்ணன் தம்பி மாதிரி. அவர் அண்ணன்னா இவர் தம்பி, இவர் அண்ணன்னா அவர் தம்பிங்கிற மாதிரிதான் பிரதமரும் உள்துறை அமைச்சரும். ஆகையினால இவங்க வந்து ஆட்சிக்கு திரும்ப வந்தா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, பின்புறமா கொள்ளைப்புறமா மறுபடியும் இந்த இந்தி திணிப்பு. ஏன்னா இந்தி திணிப்புக்கு வந்து நிதிஷ் ஆதரவு கொடுப்பாரு. ஆமா, உங்களை கூட பேச விடாம, அதாவது நீங்க இங்கிலீஷ்ல பேசும்போது அது ஹிந்தியில பேசுங்க அப்படின்னு தான் சொல்றேன். அந்த ஆளு ஆதரவு கொடுப்பான். ஆனா அதே சமயத்துல வந்து இந்த நிதிஷ்குமாரை வந்து ஒழிக்கணும்னா ஒரே ஒண்ணு, நம்மளுடைய முதலமைச்சர் இங்க இருக்கக்கூடிய பீகாரி எல்லாமே கிளம்புடான்னு சொல்லி கிளப்பி விட்டாலே போதும். சார், இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. ஒரு தேசிய இனத்தை வந்து இப்படிலாம் சொல்ல முடியாது. தேசிய இனத்தை சொல்ல முடியும். எப்படின்னா எங்க நாட்டுல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை நீங்க தட்டி பறிக்கிறீங்க. தெலுங்கன போக சொல்லணும், கன்னடன போக சொல்லணும், மலையாளிய போக சொல்லணும். வந்து அந்த அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கே தவிர ரோட்ல போற நாய்கள்லாம் அதை பழைக்க முடியாது. பிரிவினை பேச்சுன்னு எப்படி சொல்றது? எப்படி ஒரு தேசிய இனத்தை வந்து விரட்டி அடிக்கணும். இப்ப கர்நாடகால விரட்டி அடிச்சா. ஐயா, நீங்க ஒரு மூத்த தலைவர், நீங்க வாட்டாள் நாகராஜன் மாதிரி பேசக்கூடாது. நீங்க ஒரு பண்பான தலைவர், நாங்களாம் மதிக்கக்கூடிய தலைவர். இந்த வார்த்தையை நீங்க பேசக்கூடாது. மகாராஷ்டிரால இருந்து அனுப்பிச்சானே, அப்ப எல்லாம் என்ன புடுங்குனீங்க? அது ஒரு முன்மாதிரியாது. யார நீங்க சொல்றீங்க? பால் தாக்கரே சொல்றீங்களா? இங்க பாரு, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ நல்லா. ஒட்டுமொத்தமா வந்து சிறுபான்மையினருக்கும் குறிப்பா தமிழினத்துக்கு எதிரானவர் தான். இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு வந்து அவருக்கு அங்க வறுமை இல்லாததுனாலதான் அந்த ஆளு அங்க செல்வம் கொளிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல ஊரை சம்பாரிச்சு எல்லா பேரும் பீகாருக்கு அனுப்புறான். அங்க இருக்க அவங்க தாய் தகப்பன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் நல்லா சுவீட்சமா இருக்காங்க. இந்த ஆளுக்கு எந்த வேலையுமே இல்ல. ஏன்னா பிழைப்பு தேடி வரான் சார். அப்புறம் அதத்தான் சொல்றேன், பிழைப்பு தேடி இங்க வந்து அவன் சந்தோஷமா வாழ்ந்து இங்க இருந்து சம்பாரிச்சு அங்க அனுப்புறான். அது அந்த மாநிலம் உயருது, நம்ம மாநிலம் தேயுது. புரிஞ்சுக்கோங்க.
அவன் இங்க இப்போ 1.5 கோடி மக்கள் இங்க வந்திருக்காயா. சரி. 1.5 கோடி மக்கள் நம்ம இருக்கிற மக்கள் நம்மளே 8.5 என்னமோ இருக்கோம். இதோட இந்த 1.5 கோடி சேர்த்துட்டு இருந்தா கோடிங்கிறதுக்கு என்ன டேட்டா அதெல்லாம் கொடுத்திருக்கா டேட்டா? அதெல்லாம் டேட்டா இருக்கு கொடுக்கணும். அதெல்லாம் இருக்குப்பா. 1.5 கோடி பேர் வந்து வந்திருக்காங்க. இருக்குன்னா பேச்ச விடு. இருக்கு நீங்க தரவு காட்டணும் சார். தரவு இருக்கு. நான் எப்படி தெரியாத இங்க ஏற்றுக்கணும்? பாரு, தரவெல்லாம் இருக்குது, புரிஞ்சுக்கோ. ஆகையினால இந்த வடவர்கள் வந்து தமிழ்நாட்டுல ஆதிக்கம் செலுத்துறத நிறுத்தணும், புரிஞ்சுக்கோ. இன்றைக்கு காவலர்களோட சண்டை போடுறதா அவன் தான் போடுறான். அதிகமா இருக்கக்கூடிய கம்பெனில எங்களை தான் ஆள் வேலைக்கு வைக்கணும், தமிழ்நாட்டுக்காரன வேலைக்கு எடுக்காதுன்னு சொல்றான். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் கூட, நிதிஷ்க்கு அதிகாரத்தை கொடுத்தாலும் கூட சில கட்டுப்பாடுகளை விதிக்கணும். சரி, ஓகே. இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சுட்டா, அண்மை செய்தியை நம்ம பார்க்குறோம். இந்தியாவுடைய இந்த கூட்டணியினுடைய அந்த மீட்டிங்கில் மமதா பானர்ஜி அவர்களும் உத்தவ் தாக்கரேவும் வந்து பங்கேற்கலை அப்படின்ற ஒரு செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? நேத்திக்கே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நான் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கேன், நான் இந்தியா கூட்டணி கூட்டத்துல கலந்துக்குவேன்னு சொன்னாங்க. ஏதோ சில சூழ்நிலையின் காரணமா வர முடியாம இருக்கு 2 பேர்த்துக்கும். இதை நம்ம ஒரு பெரிய இஷ்யூ விஷயமா தான் பார்க்கணுமா? அதனால அது ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துக்க முடியாது. ஓகே, உங்களுடைய இருவருடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி.